ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. சுபலதா நாவல்களை உடனுக்குடன் கேட்கணும்னா நீங்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியது ஆனந்த நாவல் கீதம் சேனலை. என்ன சகோதர சகோதரிகளே, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? குட். நீங்கள் செய்கிற இந்த சின்ன உதவி எனக்கு பெரிய மோட்டிவேஷனை கொடுக்குது. சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் எல்லாருக்கும் நன்றி. பண்ணாமல் இருக்கிறவங்க மறந்துடாமல் இப்போவே இந்த நிமிஷமே பண்ணிடுங்க. வாங்க நம்ம கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் பொய் உயிர்மையானதே, மெய் உயிர்மையானதே, அத்தியாயம் 27. கோமலவள்ளி இந்த வீட்டை அவள் பெயரில் எழுதச் சொல்லி கணவனை எவ்வளவோ வற்புறுத்தினார். ஆனால் அவர் அதை செய்யவே இல்லை. குடும்பம் பிரியக்கூடாது என்று நினைத்தவர் தன் மொத்த சொத்தையும் மூத்த மகன் பெயரில்தான் எழுதினார். அதை மாற்ற கோமலவள்ளி எவ்வளவோ முயன்றார், முடியவில்லை. தாயின் எண்ணம் பற்றி முகிலனுக்கு ஏற்கனவே தெரியும். ஆனாலும் தாயின் மேல் நம்பிக்கையாகத்தான் இருந்தான். அவனுடைய திருமண பேச்சால் நடந்த கலவரத்துக்கு பிறகு 2 வருடம் கழித்து தம்பிகள் இருவருக்கும் அடுத்தடுத்து 2 வருட இடைவெளியில் திருமணம் செய்தான். நிலவனின் திருமணம் நடக்க வேண்டுமென்றால் சொத்துக்களை மற்ற மகன்களுக்கு பிரித்து கொடுக்க வேண்டும் என்று முகிலனுக்கு கோமலவள்ளி கண்டிஷன் போட்டார். என்ன செய்வது? தம்பியின் ஆசைக்காக அப்பா சொன்னதை காற்றில் பறக்க விட்டுத்தான் தாயின் கண்டிஷனுக்கு ஒத்துக்கொண்டு சொத்துக்களை பிரித்து கொடுத்தான். அதே மாதிரி சின்ன மகளின் திருமணத்திற்கு தேவையான பணம், நகை, சீர் அத்தனையும் வாங்கி கொண்ட பிறகுதான் நிலவனின் திருமணத்திற்கே ஒத்துக்கொண்டார். அப்போதும் இந்த வீட்டை பெரிய மகன் பெயரில் எழுதியவர் இந்த வீட்டை விற்கவோ யாருக்கும் எழுதி கொடுக்கவோ முகிலனுக்கு உரிமை இல்லை. அவனுடைய வாரிசுகளுக்குத்தான் உரிமை என்று எழுதிவிட்டு சென்றார். இந்த ஐடியா யோகவள்ளி கொடுத்தது. மருமகளின் குணம் அறிந்து செய்தார். ஆனால் முகிலன் இப்போதும் தந்தையின் வாக்கை காப்பாற்றுகிறான். பொது தொழிலில் இருந்து வரும் லாபத்தை தான் இந்த வீட்டினருக்கு செலவு செய்து ஒரே குடும்பமாக இந்த வீட்டில் வாழ்கிறான். மற்ற 2 தம்பிகளும் தொழிலில் வரும் லாபத்தை மனைவி, குடும்பம், குழந்தை என்று செலவிட இவன் மட்டும் தன் பணத்தை அனைவருக்கும் கொடுத்தான். அதை வைத்துத்தான் இன்று யோகவள்ளி பாட்டி மருமகளை மிரட்டியது. அவருடைய மிரட்டல் வேலை செய்தது. அருக்கானின் ஆரத்தியை சுற்ற திருஷ்டி கழித்துவிட்டு வீட்டிற்குள் வாங்க என்றார்கள். யாத்விகா, முகிலன் இருவருமே வலது கால் எடுத்து வைத்து வந்தார்கள். அவர்கள் உள்ளே வந்து சோஃபாவில் அமர, பால் பழம் கொடுங்க பொண்ணு மாப்பிள்ளைக்கு என்றார். யாரும் அசையவில்லை. தாயின் மீது உள்ள பயத்தால் மகன்கள் நிற்க, மருமகள்களும் மாமியாருக்கு பயந்து கொண்டு இருந்தார்கள். ஆனால் நம்ம அருக்காணிக்குத்தான் எந்த பயமும் இல்லையே. பால் பழம் கொண்டு வந்து கொடுத்தார். யாத்விகாவிற்கு இதெல்லாம் புதுசு. எனவே ஆச்சரியமாக இவர்கள் சொன்ன அனைத்தையும் சிரத்தையாக செய்தாள். அவள் பார்த்த திருமணங்கள் வேறு மாதிரி இருக்கும், இங்கே வேறு மாதிரி இருக்கு என்று நினைத்து கொண்டாள். பிறகு சாமி அறைக்கு அழைத்து போனார் பாட்டி. இருவரையும் ஒன்றாக நிற்க வைத்து திருநீறு பூசி, நீ விளக்கேற்று தாயி என்றார். யாத்விகாவும் பக்தியாக விளக்கேற்றினாள். முகிலன் கடனே என்று சொன்னவற்றை செய்தான். அவனை பொறுத்தவரை தாலி கட்டும் வரைக்கும் தான் தயக்கம். அதன் பிறகு பாட்டியின் மனம் நோக கூடாது என்று சொன்னவற்றை பதில் பேசாமல் செய்தான். பாட்டிக்கு கூட ரொம்ப ஆச்சரியம்தான். முகிலன் இப்படியெல்லாம் யார் சொல்வதையும் கேட்டு செய்யும் ரகம் இல்லை. பிறகு இப்படி இருக்கிறான் என்ற எண்ணம்தான் பாட்டிக்கு. ஒரு வழியாக எல்லா சடங்குகளும் முடிந்ததும் முகிலன் வெளியே போய்விட்டான். பாட்டி பேத்தியை அழைத்து கொண்டு தன் அறைக்கு போய்விட்டார். முற்றத்தின் ஒரு பகுதியில் கிடந்த சோஃபாவில் கோமலம் அமர்ந்து அத்தனையும் பார்த்து மனதிற்குள் பொறுமிக் கொண்டாள். வாடி வா, இந்த வீட்டில் தானே இருப்பாய், அப்போ பார்த்துக்கிறேன் முன்னை என்று யாத்விகாவை தனக்குள் கருவிக்கொண்டாள். கோமலம் மாமியாரின் இந்த அதட்டலுக்கெல்லாம் பயப்படும் ரகம் இல்லை. ஆனால் வெளியே ஊர் உறவுக்கு மத்தியில் கௌரவமாக இருக்கணும் என்ற எண்ணம் கொண்டவர். அப்படி நினைப்பவர் மனதில் எந்த கெட்ட எண்ணமும் இல்லாமல் இருக்கணும். நான் யாத்விகாவை அவமானப்படுத்தினா பாட்டியும் பேரனும் தன்னை அசிங்கப்படுத்துவார்கள் என்று புரிந்து கொண்ட பின் தான் அடக்கி வாசித்தார். மலரவனும் நிலவனும் தாய் அருகே இருந்தாலும் கண் பார்வை முழுக்க அண்ணனிடம்தான் இருந்தது. உள்ளுக்குள் இருவருக்குமே அத்தனை சந்தோஷம். முகிலன் திருமணம் பண்ணி கொண்டான் என்பதே தித்திப்பு தான். அதில் யாத்விகா அத்தை பெண்ணை திருமணம் செய்தது பெரிய சந்தோஷம். தாயின் மிகப்பெரிய லட்சியம் இந்த வீட்டு மூத்த மருமகள் தன் குடும்பத்தைச் சேர்ந்தவளாக இருக்கணும் என்பதுதான். அந்த எண்ணத்தை உடைத்து சக்சஸாக
அத்தையின் பெண்தான் இந்த வீட்டின் மகாராணி என்று கொண்டு வந்தது இவர்களுக்கு பெருமையாகத்தான் இருந்தது. யாத்விகாவின் மனநிலை வேறு மாதிரி இருந்தது. நேற்று இரவு சடங்கு செய்த பிறகு அவள் மனதில் இருந்த கலக்கம் இப்போது இல்லை. ஏனென்றால் எதை நினைத்து அவள் மனம் தவித்ததோ அதற்கு பதில் சொல்வது போல் தெய்வம் முகிலன் கையால் தாலி கட்ட வைத்ததுதான் பெரிய விஷயம். இவ்வளவு பெரிய அதிசயம் நடந்ததால் அவள் மனம் இப்போது ரொம்ப அமைதியாக இருந்தது. ஆனால் வீட்டை விட்டு வெளியேறிய முகிலனின் மனமோ எரிமலையாய் கொதித்து கொண்டு இருந்தது. இந்த எரிமலையை குளிர வைக்கும் ஆற்றல் யாத்விகாவிற்கும் உண்டா தெரியலை. ஆனால் காலம்தான் இதற்கு தகுந்த பதிலை கொடுக்க முடியும். முகிலனால் நடந்ததை ஜீரணிக்க முடியலை. அவன் ஒருபோதும் திருமணம் பண்ண நினைக்கவே இல்லை. ஒரு காலத்தில் திருமணம் என்ற எண்ணமே எல்லா ஆண்களைப் போல அவனுக்கும் இனிய கனவாகத்தான் இருந்தது. ஆனால் நடக்கக்கூடாத பல விஷயங்கள் நடந்து அவனுடைய திருமண ஆசைகள் பட்டு போய்விட்டது. பாலைவனமாக மாறிய அவன் மனதில் பசுமையான எண்ணங்கள் எதுவுமே இல்லை. திருமணம் என்ற ஒன்று அவன் வாழ்க்கையில் இல்லை என்று இருந்தான். இன்று அவனே அவள் கழுத்தில் தாலி கட்டும்படி ஆகிவிட்டது. அவள் மட்டும் நான் சொன்னபடி எனக்கு இவரை பிடிக்கலை என்று சொல்லியிருந்தால் யாரும் இந்த திருமணத்தை நடத்தியிருக்க மாட்டார்கள். நான் எவ்வளவு நம்பினேன் அவளை. எதற்காக என்னை ஏமாற்றினாள்? பணம், நகை என்று சொல்ல முடியாது. ஏன்னா பணம் இல்லை என்றாலும் நகை பாட்டி நிறைய வைத்திருந்தார்கள். அது எல்லாமே அவளுக்குத்தான் என்று தெரியுமே. பிறகு ஏன் நான் அவ்வளவு சொல்லியும் கேட்காமல் திருமணம் பண்ண சம்மதம் என்றால்? இதே கேள்விதான் அவன் நெஞ்சில் குடைந்து கொண்டு இருந்தது. கோமலவல்லியால் இந்த திருமணத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியலை. வீட்டை விட்டு அவளை துரத்தலாம் என்றால் மகனும் மாமியாரும் என்னை துரத்தி விடுவார்கள். என்னதான் இதே ஊரில் மற்ற 2 மகன்களுக்கும் வீடு இருந்தாலும் பாரம்பரியமான இந்த வீட்டில் இருப்பது போல் இருக்காது. வீடு என்பது வெறும் கட்டிடம் இல்லை, குடும்ப பாரம்பரியம். இன்றைய காலத்தில் புதிதாக கட்டப்படும் வீடுகள் உருவாகும் புதிய ஏரியாக்களில் எல்லா மக்களும் இருப்பார்கள். ஆனால் இதே ஊரில் தெற்கு குடியிருப்பு என்றால் அவர்கள்தான், வடக்கு குடியிருப்பு, புது குடியிருப்பு, இப்படி ஒவ்வொரு பகுதியிலும் தனிப்பட்ட ஒரு பிரிவினர் மட்டுமே இருப்பார்கள். அந்த பிரிவிலும் பெரிய குடும்பங்கள் உண்டு. அவர்களுக்குத்தான் எல்லா உரிமையும் பெயரும் புகழும் உண்டு. தெற்கு குடியிருப்பு பெரிய வீட்டு ஆட்கள் என்றால் இவ்வளவு பெரிய ஊரில் அனைவருக்கும் தெரியும். அப்படி ஒரு பெயர் பழமை இந்த வீட்டிற்கு உண்டு. அந்த காலத்து ஜமீன் வீடுகளை போன்ற அமைப்பில் இருக்கும் வீட்டில் அந்தந்த காலத்துக்கு தகுந்த நவீன வசதிகளை செய்து கொண்டார்கள். கோமலவல்லி எதை வேண்டுமானாலும் விட்டு கொடுப்பார். கடைசி வரை இந்த வீட்டில் வாழ்ந்து இறந்த பின் இன்னார் வீட்டு மருமகள் என்ற பெயரோடு போகணும் நான். அதற்காகத்தான் முகிலன் இவளை திருமணம் செய்து கொண்டு என் வீட்டிற்கே வந்தபோதும் ஒன்றும் செய்ய முடியாமல் கைகளை கட்டி வேடிக்கை பார்க்கும்படி ஆகிவிட்டது. வந்த உறவினர்கள் கிளம்பிய பின் கோமலவல்லி ஹாலில் அமர்ந்து திட்டிக்கொண்டே இருக்க மற்றவர்கள் அவரவர் அறைக்குள் முடங்கிக் கொண்டார்கள். நிலவனின் மனைவிக்கு யாத்விகாவை உடனே போய் பார்க்கத்தான் ஆசை. ஆனால் அவன்தான், அம்மா ரொம்ப கோபத்தில் இருக்காங்க, இது அவங்களுக்கு மிகப்பெரிய அடி, இதில் இருந்து வெளியே வர கொஞ்ச நாள் ஆகும், அதுவரை நீ கொஞ்சம் அடக்கி வாசிய, அண்ணி அவங்க பக்கம் போக மாட்டாங்க, எப்பவும் அம்மா பக்கம்தான் அவங்க, நீ இப்போ போன நல்லா இருக்காது, நீ போகாதே, கொஞ்ச நாள் ஆனதும் போகலாம் என்றான். ஆனால் அவன் சொன்னதை உடனே கேட்டால் அவன் மனைவி இல்லையே. அன்று மாலை மெல்ல நிபந்தனாவை தூண்டிவிட்டு யாதவி சித்திக்கிட்ட போ என்று சொல்ல, குழந்தையும் இன்று முழுவதும் யாத்விகை பார்க்காததால் தாய் சொன்னபடி பாட்டியின் அறைக்குள் சென்றாள். அங்கே பாட்டி அவர் கட்டிலில் படுத்திருக்க யாத்விகா பட்டுப்புடவை நகைகளை கலட்டி பாட்டி சொன்னபடி பத்திரப்படுத்திவிட்டு இயல்பாக ஒரு நைட்டியை போட்டுக்கொண்டு படுத்து விட்டாள். நேற்று இரவு முதல் அவள் மனதில் இருந்த அலைப்புறுதல் காணாமல் போனதால் அப்பாடா என்ற நிம்மதியான உறக்கம் கண்ணை தழுவ உறங்கி போனாள். மாலை 5 மணிக்கு நிபந்தனா வந்து தித்தி தித்தி என்று அவள் மேல் விழுந்து புரளவும் தான் அவளுக்கு விழிப்பே வந்தது. வாடி என் பட்டுக்குட்டி, தித்தியை தேடி வந்துட்டீங்களா? இதோ வரேன் என்று எழுந்து அவளுக்கு பிடித்த பிஸ்கட்டை எடுத்து கொடுத்துவிட்டு பாத்ரூம் போய் முகம் கழுவி விட்டு வரவும் அருக்காணி பாட்டிக்கும் இவளுக்கும் காஃபி கொண்டு வந்து கொடுக்க இருவரும் குடித்தார்கள். குட்டிமா, நீ பால் குடிச்சியா என்று கேட்க,
குச்சி குச்சி என்று அவள் தலையாட்ட அறைக்குள் நுழைந்தாள் நிஷாந்தி. அவளை பார்த்ததும் யாத்விகா வாங்கக்கா என்றவுடன் ஓடிப்போய் அவளை கட்டி கொண்டாள் நிஷாந்தி. என்னால் இப்போ கூட நம்ப முடியலடி, நீ என் மச்சான் பொண்டாட்டி என்று நிஷாந்தி ஆச்சரியமாக சொன்னாள்.